தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் திருச்சி சிந்தாமணி பகுதியில் உள்ள காவிரியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அப்போது பேசிய அவர், காவிரியில் கர்நாடகா கழிவுநீரை மட்டுமே திறந்து விட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என கோரினார். ஏற்கனவே குறுவை சாகுபடி செய்யாத நிலையில் சம்பா சாகுபடிக்காகவாவது தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகாவிடமிருந்து உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். தமிழக சர்க்கார் உச்சநீதிமன்ற கேஸ் போட்டாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்தா பெருமையா இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்தில் இருக்க நதிகளையும் கர்நாடகா இருக்க நதிகளையும் அது எடுத்துக்கிட்டு அவங்க எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாதான் நியாயம் கிடைக்கும். அது இல்லைன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்காது. காவிரி மேலாண்மை வாரியம் நீர் பங்கீட்டு குழுவை மத்திய சர்க்கார் உடனே அமைக்க வேண்டும். கர்நாடகத்துக்கு சாதகமாக தமிழக விவசாய வஞ்சம் தீர்க்கும் வகையில் அமைக்காமல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை.